தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ், கருவேப்பிலை நெல்லிக்காய் போட்டு ஒரு ஜூஸ் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு கொஞ்சம் கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். 2 நெல்லிக்காவை துருவி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, தேவைக்கு பனங்கற்கண்டு எடுத்துருக்கேன். நீங்கள் தேன் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட எடுத்துக்கலாம். ஜீனி சேர்க்காதீங்க. இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். அரைச்சி வடிகட்டிக்க போகிறோம். நீங்கள் கருவேப்பிலையை போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு அரைக்காதீங்க, அப்போ திப்பி திப்பியாக இருக்கும். கருவேப்பிலையை போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சி வடிகட்டிக்கங்க. இந்த கருவேப்பிலை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு இரத்த விருத்தி ரொம்ப அதிகமாக இருக்குது. அயன் சத்து இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம அந்த கருவேப்பிலையை நம்ம துவையலாவோ இல்லை கருவேப்பிலை சாதமாவோ எப்படியாவது நம்ம சாப்பிட்றணும். நம்ம பசங்களுக்கும் அந்த மாதிரி கொடுத்து பழக்கணும். நம்ம குழம்புல போடுற கருவேப்பிலையை நம்ம பசங்க எடுத்து ஓரமாக வச்சுருவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறது? இந்த மாதிரி ஏதாவது ஜூஸ் ஏதாவது பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஐஸ் கட்டிலாம் போட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் தேனெல்லாம் கொஞ்சம் நிறையா ஊற்றி அப்படி எப்படியாவது கொடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுத்து பழக்குங்க. இதில் அவ்வளோ நமக்கு பெனிஃபிட்ஸ் அவ்வளோது இருக்குது. நெல்லிக்காயில் விட்டமின் சி இருக்கிறனால ஸ்கின் டிசீஸ் எதுவுமே வராது. நமக்கு என்றைக்குமே இளமையான தோற்றம் வேணும்னா நெல்லிக்காய் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அந்த நெல்லிக்காயும் நம்ம எடுத்துக்கிறோம். கொலஸ்ட்ராலை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும். பிபி இருக்கிறவங்க வெறும் நெல்லிக்காய் ஜூஸ் எடுங்கன்னு கூட டாக்டர் சொல்லுவாங்க. முடிக்கு ரொம்ப நல்லது. ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். நம்ம ரத்தம் இல்லை உடம்புல அப்படின்ட்டு போய் சத்து மாத்திரை அயன் மாத்திரை இப்படி எடுக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஜூஸ் செஞ்சு வீட்டிலையே சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கும் நல்லது. நம்ம இரத்த மண்டலம், எலும்பு மண்டலம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இதை எவ்வளோ ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிட்டோம் பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட ஜூஸ் ரெடி ஆகிட்டு. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.